இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். முப்பத்தி 1/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 17ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 4:46 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய விசேஷம் பௌர்ணமி. ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன், சிவபெருமான். சூரிய உதயம் காலை 5:52 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அஸ்வினி, பரணி. மேஷராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். பொருளாதாரத்தில் சில மந்த நிலைகளும், சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள்ல சிறிய அளவிலான பிரச்சனைகளும் தலை தூக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாம கூடுதல் கவனம் செலுத்துவது நலம் பயக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் பயணங்களால அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். உறவினர்கள், நண்பர்களுடன் நல்லுறவு ஏற்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, மாணவர்கள் படிப்பில் கூடுதல் ஆர்வம் காட்டி கல்வியில சிறந்து விளங்குவாங்க. குடும்ப நலம் பேண கணவன் மனைவி இடையே பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அத்தியாவசிய செலவுகளால் கையில் உள்ள பணம் கரையும் என்பதால் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அமையலாம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். நிதி நிலைமை மேம்படும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். நிதி வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய உறவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் அன்பு பெருகும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய பயணங்கள், திட்டங்கள் குறித்து யோசிப்பீங்க. சற்று குழப்பமான நிலை ஏற்படலாம். பேச்சில் நிதானம் தேவை. நிதி விஷயங்களில் கவனமா இருக்க வேண்டும். மிதுனராசி என்பர்களே, நினைத்த காரியங்கள் தடையின்றி முடிய சற்று தாமதமாகலாம். வீண் சிந்தனைகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவது நலம் தரும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். திட்டமிட்ட காரியங்களில் சிறு தடைகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம்.